25 maintain please. முதல்ல எங்களுக்காக கஷ்டப்பட்டு வாசிச்ச அவருக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது நாங்க தான் வாசிச்சோன்னு ஒருத்தர் கூட நீங்க நம்பி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் இந்த 3 ஆடியோ லான்ச் வந்து இவ்வளவு பெருசா இவ்வளவு கோலாகலமா நடக்குது அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு இந்த 3 ஆடியோ லான்ச் வந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி ஆரம்பிக்கலாம்? இப்போ ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா என்ன தேவை? ஃபர்ஸ்ட் காசு தேவை. இல்ல அது தேவை. அதுக்கப்புறம் வந்து கதை தேவை. அப்புறம் கேமரா வேணும் இல்லையா? முக்கியமா கேமரா வேணும். முக்கியமா கேமரா. என்னதான் கதையெல்லாம் எடுத்து வச்சாலும் அதை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேமரா. ஆமா. அந்த சினிமாட்டோகிராஃபின்றது ஒரு படத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். அண்ட் இந்த 3 படத்துக்கு அது ரொம்பவே ஸ்பெஷலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் கேமராமேன் எங்க இருந்து வருவாரு அப்படி யோசிக்கலாம். எங்க கேமராமேன் எப்பவுமே தொழில் மேல அவ்வளவு அக்கறை அவருக்கு. இப்ப கூட ஒரு உயரத்துல தான் இருக்காரு அவரு. இதோ வந்துட்டாரு சார். இங்க வந்து எங்களோட பேசுங்க சார். இல்ல சார், கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியரா இருக்குன்னு சொன்னேன். கிரேன் ஃபியர்ல இல்லன்னு சொல்லிட்டு மேலே ஏத்தி விட்டாங்க. சார் இருந்தாலும் நீங்க அங்க நிக்கிறது உங்களுக்கு பயமா இல்ல? அவர் என்ன கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட்ல நிக்கிறாரு? இல்ல பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்கதான் நிக்கிறாரு. இல்ல இல்ல, அங்க நிக்கிறதோட இங்க பெட்டரா இருக்குன்னு தனுஷ் சார் என்ன சொன்னார், அவங்க கூட சேராதீங்கன்னு சொல்லியிருக்காரு. என் கூட சேரணும் சார். ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். என்ன ஃபாரின் லொகேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. பாஸ்போர்ட்லாம் வாங்கினாங்க. நான் அன்னைக்கு பார்த்துட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்? கடைசியா நாங்க போனது திருப்பதி வரைக்கும் தான் போயிட்டோம். திரும்பி வந்துட்டோம். சோ இந்த படத்துக்கான அதிகபட்ச ஃபாரின் லொகேஷன் திருப்பதி. நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட டாட்டர் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணது? இந்த படத்துல வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அவங்க பண்ணல. ஃபர்ஸ்ட் ஷார்ட் சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள லைட்டிங் கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. ரெடியான்னு கேட்பாங்க. நீ அவ்வளவு ஃபாஸ்டா எடுத்தீங்கன்னு சொல்றீங்க? இல்ல அந்த மாதிரி நீ வந்து வேல்ராஜ் அப்படின்னா ரெடியான்னு கேட்கறதுக்கு அர்த்தம் அவங்க. ஓ இப்ப இனிமே உங்க பேர் ரெடியா வேல்ராஜ்? இல்ல, நேற்றுக்கு நான் வெற்றிமாறன் சார் கூட லொகேஷன் பார்க்க போயிருந்தேன். டீ ஷாப்ல நின்றுட்டு இருந்தோம். நான் ஒரு அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருந்தேன். வேல்ராஜ் சார் ரெடி அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நீ தூக்கத்துல கூட இப்ப நீங்க யாராவது வந்து வேல்ராஜ் அப்படின்னா போறோம் ரெடி 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 ஷார்ட் ரெடி அப்படின்றாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியா ஒர்க் பண்ணிருக்காரு சார். இந்த படத்துல வந்து கேமரால ஹேண்ட்லிங்ல ஏதாவது புதுமையா ஏதாவது பண்ணீங்களா? அது உங்ககிட்ட சொல்ல வேணாம். இது நைஸ் ஆன்சர் சார். ஐ அப்ரிஷியேட். ஐ ரியலி அப்செக்ட் திஸ். இல்ல அவர் எந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்றதே இல்ல. பிரதர் அவரை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுருவோம். எனக்கு என்னமோ பராசக்தி கிளைமாக்ஸ் பாக்குற மாதிரியே இருக்கு. நீங்க மேல உட்காந்துட்டு வாங்க. நீங்க கீழே இறங்கி ஸ்டேஜுக்கு வந்துருங்க சார். And once again give it up for the cinematographer வேல்ராஜ். சோ வேல்ராஜ் சார் இங்க இருக்காரு. பிலிம் ரோலிங் இருக்கு. அவர் எடுத்ததெல்லாம் கரெக்டா உங்களுக்கு காட்டணும்னா முக்கியமான ஒருத்தர் வரணுமே, அவரை கூப்பிடுங்க. அவர்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். வந்து அவர் மாதிரி இன்னைக்கு தமிழ் பேசுறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. நீங்க அவருடைய தமிழை கேட்ட உடனே அப்படியே காதுல தேன் வச்சு பாஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க அவர் எப்படி பேசுவார் மட்டும் பாருங்க. We invite the editor of the film 3, கோலா பாஸ்கர் சார். எல்லாம் அங்க இந்த சர்ப்ரைஸ் என்ட்ரியா கொடுக்குறாங்க சார். அதுனா சார் கண்ணாடி நெத்தியில போட்டிருக்கீங்க, உங்க ஞான கண்கா? பேப்பர் படிக்கும் போது மட்டும் போட்டுக்கலாம். பேப்பர் படிக்கும் போது மட்டும் அந்த கண்ணாடி போட்டிருக்காராம். ஓகே. அவர் பல்ராம் நாயுடுவோட ரிலேட்டிவ் அல்ல, அதான் கரையோதா. கரெக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கஷ்டப்பட்டு எடுக்கிறதெல்லாம் ஒரு வெட்டி தூக்கி போட்டுருவாரு. 100% வெட்டி தூக்கி போட மாட்டாங்க. 100% தூக்கி போட மாட்டீங்க. நல்லதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே சார். எப்படி இருந்தது இந்த 3 மூவி எடிட் பண்ணும்போது? ஆல்ரெடி நீங்க செல்வராஜ் சாரோட ஒர்க் பண்ணீங்க, மயக்கம் என்ன சூப்பர் ஹிட். தொடர்ந்து அடுத்ததா 3 தனுஷ் சாரோடது. அண்ட் இந்த மூவி எடிட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? தனுஷ் சாருக்கும் செல்வா சாருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை சார். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க எடிட் ரூம்ல. எடிட்டர் வந்துட்டாரு. இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவர்தான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஃபங்க்ஷனுடைய ஹீரோவே அவர்தான். ஆமா, ஏன்னா வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்னாவே வந்து மியூசிக். இசை வெளியீடுனா மியூசிக். நல்ல கண்டுபிடிப்பு. கையை மியூசிக் அப்படின்னு சொல்லும் போது இசை.
இப்ப மியூசிக்ல வந்து இன்னைக்கு வந்து நம்ம டாப் மோஸ்ட் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் பார்த்திருக்கோம். ஆனா ஒரு யங் மியூசிஷியன் இன்னைக்கு கூப்பிட போறோம். கூப்பிடலாமா? கூப்பிடலாம். ஏன் அவருக்கு மட்டும் என்ன வந்து நான் கூப்பிடலாம். அண்ட் எல்லாரும் இவ்வளவு சத்தம் போட்டா வர மாட்டேன், நிறைய சத்தம் போட்டா தான் வருவாரு. சோ நீங்க எல்லாருமே அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த 3 படத்தினுடைய இசையமைப்பாளர், லெட்ஸ் வெல்கம் அனிருத் on stage. The great music director Anirudh, the music revolution in the world. Anirudh, Anirudh, Anirudh. தம்பி மியூசிக் டைரக்டர் சீக்கிரம் கூட்டுவாங்க போங்க. Anirudh is one of the very big music director. இன்னைக்கு அவர் வந்து ஒரு யங் மியூசிக் டைரக்டர் சார். இல்ல மியூசிக் டைரக்டர் கூட்டுவாங்க சார். அவர்தான் அனிருத். இவரா ஸ்கூல்ல ஸ்பெஷல் பெர்மிஷன் போட்டு வந்திருக்காருப்பா. ஸ்கூல்ல கட்டஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்க தான் அந்த படத்துல மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அப்படின்னு நினைக்கிறீங்க? பாருங்க எவ்வளவு தன்னடக்கத்தோட பேசுறாரு. அப்ப கன்ஃபார்மா இவர் தான் சார் மியூசிக் டைரக்டர். ஓ சரி ஓகே. தன்னடக்கத்தோட பேசினா அவர் தான் மியூசிக் டைரக்டர். தன்னடக்கத்தோட பேசினா தான் மியூசிக் டைரக்டர். ஓகே ஃபைன். அப்ப நீங்க தான் மியூசிக் டைரக்டர். ஆமா சார். ஏத்துக்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி. ஏன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பிரதர்? இல்ல நான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு உடனே பெரிய அங்கோஸ்தரம் எல்லாம் போட்டு பைஜாமா குர்தா எல்லாம் போட்டு அப்படி வந்து இந்த படத்தை அப்படின்னு ஒரு வாரம் நினைச்சேன். அப்படிலாம் வரல. அந்த மாதிரி கிடையாது. பாட்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியல இது வந்து யூத்கான சாங், ஒரு யூத்ஃபுல்லான சாங்ஸ் ஓ ஓ ஓ ஓகே ஓகே. தமிழ் சினிமாவுடைய முதல் திரைப்படம் இதுதான். ஒரே பாட்டுல வேர்ல்டு லெவல்ல ஹிட் ஆன ஒரு மியூசிக் டைரக்டர், தி யங் மியூசிக் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டெபியூட்டன்ட் மியூசிக் டைரக்டர். நீங்க என்ன வேணா சொல்லலாம் சார். ஃபாரின்ல ஒரு பண்ண யூடியூப்ல பாக்குறேன், அது வந்து வெள்ளேர் இருக்கு சார். சும்மா உங்கள மாதிரியே எது அது வந்து ஒரே சின்ன பனியன் மட்டும் வாய் திஸ் கொலாவே கொலாவே ஹே அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய அந்த வெள்ளை வெள்ளை. இப்போ நீங்க கண்டிப்பா இந்த மேடையில என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சார்? தேங்க்யூ சார். அவள் தான் சார். அவ்வளவுதான் சார். ½ an hour இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கு சார். அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து போட்டு தந்தீங்கன்னா சார் ரொம்ப ப்ரௌடா இருக்கு சார். என்னன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சாங் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு சத்தியமா நாங்க யோசிச்சே பார்க்கல. அண்ட் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஃபார் மேக்கிங் திஸ் சாங் சச் அ பிக் ஹிட். அவ்வளோதான் சார். நெக்ஸ்ட் அந்த பர்சன் அவங்க அந்த பர்சனை கூப்பிடலாமா? கூப்பிடலாம். கூப்பிடலாம். அவங்கள நம்ம எப்படி சொல்றது, அதாவது இந்த படத்துக்கு இந்த 3க்கு அவங்க தான் கேப்டன் அப்படின்னு கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன் பயமா இருந்தது? இல்ல எனக்கு என்னன்னா நான் வந்து தலைவரை நேரில் பார்த்தது இல்ல. இருந்தாலும் வந்து தலைவருடைய பொண்ணு அப்படின்னு ஒண்ணு அவங்க எப்படியோ அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீலிங் எல்லாம். அதுல எதுக்குப்பா டவுட்? தலைவரோட பொண்ணுப்பா, அப்ப ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. அது இந்த 3 படத்தினுடைய இயக்குனர் ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் on stage. டைரக்டர்னா எப்பவும் behind the screen. எப்பவுமே வந்து பிஹைண்ட் தி ஸ்கிரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டைரக்டர் சொல்லுவாங்க. அதனால அவங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடில இருந்து வந்திருக்காங்க. வணக்கம். குட் ஈவினிங் மேடம். ஓகே மேம். இது எதுக்கு இது இந்த ஸ்பெஷல் வணக்கம்? டைரக்டர் பா, நான் வந்து ஐ அம் an artist இல்லையா? எது இந்த பென்சில்லாம் வச்சு வரைவாங்க? ஓ அப்படி வரைஞ்சாவது ஒத்துக்குவீங்க? அதுவும் ஆர்டிஸ்ட் தான். 1 செகண்ட். என்னோட ஆர்டிஸ்ட் பத்தி தப்பா பேசாதீங்க. இந்த இடத்துல நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் மேடம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்ப நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? கரெக்ட். பட் ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட இல்லாட்டி ஸ்கிரீன்ல தெரிஞ்சிருமே. என்ன சொல்லுப்பா, 1000 தான் இருந்தாலும் ஆர்டிஸ்ட், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் அது மாதிரி வருமா? சரி ஓகே பொலிச்சு அதெல்லாம் வராதுப்பா. நீ வேற வரலையா? அவன் எல்லாரும் ஒண்ணு சரி பாத்துக்கறாங்க. இப்போ வந்து ஐஸ்வர்யா மேம் கேட்கலாம். மேம் அனிருத்ட்ட நாங்க சொன்னோம் இது வந்து உங்களுக்கான மேடை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உங்களுக்கும் இது ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட். ஏன்னா உங்களுடைய முதல் ப்ராஜெக்ட் அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் எப்படி இருக்கும், அந்த பாடல்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக நிறைய பேர் கூடி இருக்கிறாங்க. அவங்களுக்காக என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க முன்னாடி இப்படி நின்னு இந்த மாதிரி இந்த ஆடியோ லான்ச்சை பண்றது. வித்தியாசமா ஏதோ பண்ணணும்னு நினைச்சோம். அண்ட் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, வித்தியாசமாக்கிட்டீங்க. கண்டிப்பா சாங்ஸும் வித்தியாசமா இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சோ நீங்க கம்மியா பேசலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்க தானே கம்மியா பேசலாம் தயவு செஞ்சு. நாங்க ரொம்ப கம்மியா பேசுவோம். டெய்லி காலையில 2 மணி நேரம் தான் பேசுவோம். இங்க டைரக்டர் மேம் இருக்காங்க. அடுத்ததா யாரை கூப்பிடணும்? எஸ் இந்த படத்துல யாரப்பா கூப்பிடலாம்? தமிழ் பேசக்கூடிய, தமிழை தெளிவாக பேசக்கூடிய, இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகி. நேஷனல் லெவல்ல இவங்களுக்கு நிறைய படங்கள் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த பட்டத்துல என்ன சொல்லலாம்? புன்னகை அரசி. அந்த பட்டம் வந்து புன்னகை அரசி அந்த வரிசையில ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க.
அதனால அது வேணாம். வேணாம். அப்புறம் தமிழ் நல்லா பேசுறாங்க, அதனால வந்து 2/4 3/2 டோட்டல் இஸ் ஈக்குவல் டு செந்தமிழ் அரசி அப்படின்னு உங்களுக்கு பட்டா. செந்தமிழ் அரசி ஸ்ருதி ஹாசன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். So let's welcome Shruti Hassan on stage.